இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ராப் ஷிப்பிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. யாராவது தெரியுமா? ட்ராப் ஷிப்பிங் தெரியாது. ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீ வந்து இன்னும் படிச்சு முடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எனிவன் கொடுத்துருக்கு. இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்க ட்ராப் ஷிப்பிங்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ப்ரோக்கரேஜ் தான். ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட இந்த மாதிரி செல்லிங் பிளாட்ஃபார்ம் என்னெல்லாம் இருக்கு, ரொம்ப பிரபலமாக இருக்கிறது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ. வேற என்னெல்லாம் இருக்கு? லைக் நிறைய இருக்கு. சரியா? ஸோ இவங்கலாம் யார்? இவங்கலாம் சர்வீஸ் ப்ரொவைட் ஷாப்பிங் இருக்கக்கூடிய அதாவது ரீட்டைலர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அப்படிதானே? உண்மையா இல்லையா? ஃப்ளிப்கார்ட்டாக செல் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் உள்ள யாரும் செல் பண்ணணும், நீயும் செல் பண்ணலாம், நானும் செல் பண்ணலாம். யாருனாலும் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு ரீட்டைலர் வந்து செல் பண்ணலாம். சரியா? எல்லாத்தையுமே மீஷோவில் சரி, அமேசானில் சரி, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் இருந்தாலும் நீ எந்த பொருளானாலும் செல் பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணி செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது, சரியா? யாருக்குமே தெரியாது, இல்லை நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்குது, அதை கூட நீ என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணி நீ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி யூ செல். சரியா? ஸோ அதெல்லாம் ரெண்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ இல்லை எதுலையோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாரீஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம், சைனா புக்ஸு, டேரக்டாக சைனாவிலேருந்து வாங்கணும். தெரியுமா? ஒரு பொருள் வாங்கினா 10 ரூபா, ஒரு பொருள் வந்து ஒரு 10 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைனா வந்து விதமான ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஒரு பெண் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணை ஒன்றா வாங்க 10 ரூபானா அவங்க 1000 ரூபா வாங்கினா வெறும் 2 ரூபா ஆகும். இன்னும் 2000 வாங்கினா 1 ரூபா ஆகும். அவங்க கூட அவங்க வந்து மணி போட்டுக்கிட்டே வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது 100 ரூபா 1000 ரூபா சேர்த்து போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் இன்னும் 2 ப்ராடக்ட் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஆகும். ஏதோ ஒரு பொருள் நல்லா யூனிக்கான பொருள் கண்டிப்பாக இது போட்டால் சேல் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு புத்திசாலி இருக்கணும். இப்போ பார்த்தா நிறைய இடத்துல வாட்டர் பாட்டில் நல்லா வாட்டர் பாட்டில் குடிக்கிறாங்களா, அது எங்கே பண்ணுறாங்க நினைக்கிறேன், ஃபுல்லாக சைனாவை தான். நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 2 லிட்டர் நல்லா தான் இருக்கும். பார்த்து தான் வாங்கிக்கிறாங்க. யூஸ் ஆகுதுலையோ வாங்கி வீட்டில் கொண்டு போய் ஷோகேஸ் வைக்கிறதோ வச்சுக்கிறாங்க. அப்படிதானே? ஸோ அதெல்லாம் வந்து 70 ரூபா இருக்கும். இங்கே வாங்கும்போது 500 ரூபா 400 ரூபா 300 ரூபா சொல்றது வாங்கலாம். அதை வாங்குறது பார்த்தோன்னா 40 rupees or 20 rupees ரொம்ப பல்காக வாங்குறவன் இன்னும் கம்மியான ரேட்டு வாங்கும். ஸோ அந்த மாதிரி நீ வாங்கி அமேசான் லிஸ்ட் அவுட் பண்ணி உன்னோட பையிங் ப்ரைஸ் 50 rupees இருக்குது அப்படின்னா ஒரு ரேட்லாம் வச்சு எம்ஆர்பி ஒரு ரேட் கொடுத்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு ரீட்டெயிலில் செல் பண்ணலாம். இதுக்கு தேவை ஒரு ஜிஎஸ்டி நம்பர் பண்ணலாம். சரியா? ஸோ இது ஒரு இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் ஒரு கான்செப்ட். சரியா? வாங்கி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மெயினாக வந்து ஒரு கூலிங் கிளாஸ் இல்லை யூனிக்காக செல் ஆகும் அப்படிங்கிறதுக்குள்ள வாங்கி வச்சு என்ன பண்ணலாம், வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி நீயே செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஸ் லோ ஆஸ் 5000 rupeesலேருந்து நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 5000லேருந்து எவ்வளோ நாள் நீ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் உன்னோட இதை பொறுத்து. இந்த மாதிரி எக்கச்சக்கமானவர் வெளியிலேயே தெரியாமல் சக்ஸஸ் பண்ணிருக்காங்க. நார்மலி சைனா புக்ஸ், ட்ரெஸ், மணியன் வாங்கி இன்னும் ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். சரியா? இன்னும் ஒரு ட்ரெஸ் பிரிண்டிங் மிஷின் தெரியுமா, வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சு டிசைன் தான் ரொம்ப டிசைனாக போட தெரியும். இதெல்லாம் டேமான்ஸ்லேயர் அந்த மாதிரியான அடிலாம் போட்டு நல்லா வாங்கிட்டு அதுக்கு போனால் 50 ரூபாய்க்கு தருவான். அதில் பிரிண்ட் அடிச்சுட்டு அந்த டிஷர்ட் என்ன பண்ணுறான் 500 ரூபாய்க்கு. பிரிண்ட் அடிக்கிறது எல்லாம் தெரிஞ்சு பிரிண்ட் அடிக்கிற 10 ரூபா ஆகும். 60 ரூபா 20 ரூபா அது செலவு வருது. கொரியர் கிழங்கு 100 ரூபா செலவு. ஆனால் அந்த மணியில் எவ்வளோ வரைக்கும் போகுது? 1000 ரூபாய்க்கு 3 மணியே இல்லை ஒரு மணி 500 ரூபா 30 ரூபா அசால்ட்டாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது நீயே வெப்சைட்டே ஆரம்பிச்சிடலாம். வெப்சைட்டோட டெவலப் பண்ணி நீங்கள் சொந்தமாக வெப்சைட் கொடுத்து அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அட்வர்டைஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு செல். நல்ல ஒரு பேர் நிறைய வருது. லைட்டான ஒரு பிராண்டாக பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தா எனக்கு தெரியும். இந்த ஸ்டெயின் ஃபிட் ஷர்ட்டு இதெல்லாம் நான் வேலைக்கு கிடையாது. இன்னொருத்தரை வாங்கி கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கலாம். வச்சு தான் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபுல்லாக பண்ணுவோம். அது மூலமாக என்ன இருக்குது, அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக் பண்ணால் வைக்க முடியல. அவ்வளோ ஸ்டாக் ஆர்டர் கூட
புரியுதா? இன்னைக்குள்ள அந்த